மைக்கேல் பாக்காட் என்பவர் கேப்காட்டை சார்ந்த 56 வயது முதிர்ந்த மீனவராவார். இவர் 2021 ஜூன் 11 வழக்கமான ஒரு மூழ்குதல் என்று அவர் நினைத்தார். அவர் சுமார் 45 அடி ஆழத்தில் நீருக்கடியில் இருந்தபோது கடல் திடீரென்று இருளடைந்தது. முதலில் அவர் ஒரு பெரிய வெள்ளை சுறாவால் தாக்கப்பட்டதாக நினைத்தார். ஆனால் பற்கள் ஏதும் தன்மேல் படவில்லை என்பதை உணர்ந்தார். ஆனால் அவர் ஒரு பெரிய நகரும் இடத்திற்குள் இழுக்கப்பட்டதாக உணர்ந்தார். நான் ஒரு திமிங்கலத்தின் வாய்க்குள் இருந்தேன், அது என்னை விழுங்க முயற்சித்தது என்று அவர் பின்னர் கூறினார். கிட்டத்தட்ட 30 பயங்கரமான வினாடிகளுக்கு பாக்காட் ஒரு திமிங்கலத்தினுடைய வாய்க்குள் சிக்கிக் கொண்டார். தசைகளாலும் இருளாலும் சூழப்பட்டிருந்தார். அவர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை நினைத்து இதுதான் முடிவு என்று உறுதியாக நினைத்து தத்தளித்தார். ஆனால் பின்னர் ஒரு அதிசயம் நடந்தது. திமிங்கலம் மேற்பரப்பிற்கு வந்து தலையை அசைத்து அவரை வெளியே துப்பியது. பாக்காட் மீண்டும் தண்ணீரின் மேல் பகுதியிலே தள்ளப்பட்டார். காயங்களுடனும் தாக்கப்பட்ட நிலையிலும் அவர் உயிரோடு இருந்தார். மருத்துவர்கள் அவருக்கு தேவையான மென்மையான தசை காயங்களுக்கான சிகிச்சை அளித்தனர். ஆனால் அதைத் தவிர அவர் நலமாக இருந்தார். படகிலிருந்து இதையெல்லாம் அதிர்ச்சியுடன் பார்த்திருந்த அவருடைய குழு உறுப்பினர் தான் கண்டவற்றை தன்னால் நம்ப முடியவில்லை என்று கூறினார். கடல் வல்லுநர்கள் பின்னர் விளக்கமளித்தபடி திமிங்கலங்கள் மனிதர்களில் ஆர்வம் காட்டுவதில்லை. திமிங்கலம் மீன்களை உண்ணும்போது தவறுதலாக பாக்காட்டையும் சேர்ந்து விழுங்கியிருக்கலாம். மேலும் தன்னுடைய தவறை அது விரைவாக உணர்ந்திருக்கலாம். பாக்காட் இதை நான் மரணத்திற்கு மிக அருகில் சென்ற அனுபவம் என்று சொல்லுகிறார். ஆனால் சில வாரங்களுக்குப் பிறகு அவர் மீண்டும் இறால் பிடிக்கும் தன்னுடைய பணியை தொடர்ந்தார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வேத வசனம் இன்றும் உண்மை. உங்களுக்கும் உண்மையாக முடியும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் அற்புதர் என்பதை நாம் உணர்வோமா?